அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெண்டைக்காய் பொரியல். இந்த வெண்டைக்காய் பொரியலை எப்படி செய்யணும்னு வெயிட் வெண்டைக்காய் பொரியலை எப்படி செய்யணும்னு சொல்ல போகிறேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. இந்த பதிவு உங்களுக்கு ஆச்சரியமான சுவாரஸ்யமான வெண்டைக்காய் பொரியலை பற்றின தகவல்களை சொல்கிறதுக்காக தான். வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. அந்த வெண்டைக்காய்க்கும் ஜோதிடத்துக்கும் அறிவியலுக்கும் என்ன தொடர்புன்றது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாமா? வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காவுக்கு இங்கிலீஷில் லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க. லேடிஸோட விரல் போல் மென்மையாக இருக்கக்கூடியது. பிஞ்சு வெண்டைக்காவை சேர்த்து நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா நல்ல நாலேஜ் வளரும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வெண்டைக்காவுக்கு ஆங்கிலத்தில் லேடிஸ் ஃபிங்கர்னு பேர் வச்சுருந்தாலும் அறிவியலில் அபெல்மோசஸ் எஸ்கலண்டஸ்ன்ற பேர். இந்த அபெல்மோசஸ் எஸ்கலண்டஸ் யார் குடும்பத்தை சேர்ந்ததுன்னா மால்வேசி குடும்பத்தை சேர்ந்தது. இந்த மால்வேசி குடும்பத்தில் இருக்க எல்லாரோடைய ஒரு தனித்துவமான கேரக்டர் என்னென்னா பிசுபிசுப்பு தன்மை, வழவழப்பு தன்மை. எஸ், அஃப்கோர்ஸ் கரெக்ட். நீங்கள் கெஸ் பண்ணது ரொம்ப கரெக்டு. பிசுபிசுப்பு தன்மை, வழவழப்பு தன்மை கொண்ட பூக்கள் நம்ம செம்பருத்தி பூவும் ஒன்று. இந்த வெண்டைக்காயினுடைய பூவும் பார்க்குறதுக்கு 5 இதழ்களை கொண்டு நடுவில் ஒரு தண்டு போல தான் இருக்கும். இந்த மால்வேசி குடும்பத்தில் இருக்க பொதுவான பூக்கள் எல்லாமே 5 இதழ்களை கொண்டு நடுவில் ஒரு தண்டு போன்ற அமைப்பும் இருக்கும். இது எல்லாத்துக்குமே வழவழப்பு தன்மை, பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். இதுக்கு காரணம் மியூசிலேஜ்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார்சத்து. இந்த நார்சத்தானது நீரோட கலக்கும்போது அதிகமான வழவழப்பு தன்மையும் பிசுபிசுப்பு தன்மையும் கொடுக்கும். இப்போ இந்த மால்வேசி குடும்பத்துடைய தலைவி யாருன்றதை நீங்களே ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. அஃப்கோர்ஸ் ரைட், நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். இந்த மால்வேசி குடும்பத்துடைய தலைவின்னு சொல்லப்படக்கூடியது நம்ம இதயத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய செம்பருத்தி பூ தான். செம்பருத்தி பூவும் கிட்டத்தட்ட யானையை போல தான். யானை எப்படி அனைத்துமே பயன்படும், ஒரு வாழை எப்படி அனைத்துமே பயன்படுமோ அதே போல் இந்த செம்பருத்தி பூவோடைய இலை, பூ, காய் அப்படின்னு எல்லா வகையுமே, காய் இல்லை, இலை, பூ, இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியது தான். ஒரு சின்ன கிளைய வச்சிங்கனாலே செம்பருத்தி பூ உங்களுக்கு வருஷம் தவறாத விருட்சமாக கொடுத்துட்ருக்கக்கூடியது, ஒரு பூக்களை கொடுக்கக்கூடியது. இந்த செம்பருத்தி பூவுக்கு இன்னொரு மிகப்பெரிய மகத்துவமானது, நீங்கள் டெய்லி ஏர்லி மார்னிங் ஒரு செம்பருத்தி பூ சாப்பிட்டுட்டு வாங்க. அந்த வழவழப்பு தன்மை, பிசுபிசுப்பு தன்மை, உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமே வராது. சரி வெண்டைக்காய் பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு எங்கடா நான் செம்பருத்தி பக்கம் போகிறேன்னு நினைக்கிறீங்களா? சரி, நம்ம வெண்டைக்காய் பொரியலுக்கு வருவோம். வெண்டைக்காய் பொரியலில் இப்போது இந்த மியூசிலேஜின்றது நார்சத்து இருக்கிறதுனால அது பிசுபிசுப்பு தன்மை வருதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? இந்த பிசுபிசுப்பு